ஓட பிளாக்ல நாங்கள் எடுக்கிற என்ட்ரிகள் ஸ்டாப் லாஸ் படம் நிறைய இடங்களில் ஃபெயில் ஆகும். ஆனாலும் எங்களோட என்ட்ரி ஓட பிளாக்ல தான் வரும். அதால் எந்த ஓட பிளாக் எடுக்க வேணும், எதை எடுக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்க வேணும். சரியான ஓட பிளாக்ல எடுக்கிற என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நார்மலாக ப்ராஃபிட் மேக் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ ஒரு ஓட பிளாக்னா இது எப்படி ஒரு ஓட பிளாக் கொண்டு எடுக்கிற, எது ஒரு ஓட பிளாக்காக வரும் என்றதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஓட பிளாக் கொண்டு வர வேணும்னு சொல்லி சொன்னால் முதலாவது எங்களுக்கு எஃப்இஜிடிக்க வேணும். நாங்கள் பைக்குரிய செட்டப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு ஃபுல் பைக் கண்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுல் பைக் கண்டால் என்னென்னு தெரியல என்றால் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கி, அது ஒருக்கா பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி ஒரு ஃபுல் பைக் இருக்கிற நேரம் நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் ஓட பிளாக் எடுக்கிறதுக்காக இந்த ஃபுல் பைக்கில் அடியிலிருந்து பைக்கு தானே பார்க்க போகிறோம். அதால் அடியிலிருந்து ஒவ்வொரு ஹேண்டில் பார்த்து வரணும் எங்கேயாச்சும் எஃப்இஜி இருக்கா என்று சொல்லி. அப்படி எஃப்இஜி இருந்தால் தான் எங்களுக்கு அந்த இடத்துல ஓட பிளாக் கொண்டு எடுக்கலாம். இப்போ எஃப்இஜி என்றால் என்னென்று பார்ப்போம். அது பெண்டிங் ஓடர்ஸ், இன்பேலன்ஸ், ஃபேவலி கேப் இந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு பேர் முக்கியம் இல்லை. அந்த எஃப்இஜி எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், பைக்கான எஃப்இஜியோட ரூல் இதுதான். முதலாவது ஹேண்டில் இங்கே அடியிலிருந்து வர முதலாவது ஹேண்டில்ற ஹை. எது ஹை வரும்? ஒரு ஹேண்டில்ற மேல் பிக் தான் ஹை, கீழ் பிக் லோ. ஆக எஃப்இஜி என்று சொல்லி சொன்னால் முதலாவது ஹேண்டில்ற ஹைக்கும் அதே மாதிரி மூணாவது ஹேண்டில், ரெண்டாவது ஹேண்டில் பார்க்கறல, முதலாவது ஹேண்டில்ற ஹைக்கும் மூணாவது ஹேண்டில்ற லோவுக்கும் இடையில் சின்னதாக சரி ஒரு கெப்பவுண்ட் இருந்தால் அதுக்கு பேர் எஃப்இஜி. சிம்பிள். முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையில கேப் இருந்தால் எஃப்இஜி. அப்படி அந்த இடத்துல இந்த மாதிரி கேப்பவுண்ட் இருக்கும்போது எந்த ஒரு ஹேண்டில் நாங்கள் முதலாவது ஹேண்டில் எடுத்துக்கொண்டோமோ அதுதான் ஓட பிளாக். இப்போ இதைத்தானே நாங்கள் முதலாவது ஹேண்டில் எடுத்து இதை மூன்றாவது ஹேண்டில் எடுத்தோம். அப்போ இந்த மாதிரி எஃப்இஜி இருக்கும்போது அந்த முதலாவது ஹேண்டில் எங்களுக்கு ஓட பிளாக்காக வரும். இப்படித்தான் நாங்கள் ஒரு ஓட பிளாக் கொண்டு எடுக்கிறேன். சரிதானே? இப்போ நார்மலாக சொல்லுவாங்க ஆப்போசிட் ஹேண்டில் அடிக்க வேணும், பிக் நீட்டம் அடிக்க வேணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டு எடுக்க தேவையில்லை. ஒரு புல் பைக்கில் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி அடியிலிருந்து எங்கேயாச்சும் எஃப்இஜி இருக்கான்னு சொல்லி அதில் வர முதலாவது ஹேண்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி. எஃப்இஜி இல்லாட்டி எங்களுக்கு ஓட பிளாக் வராது. சரிதானே? ரைட். இப்போ பாருங்கள், முதலாவது ஹேண்டில் ஹை இங்கே இருக்கு, மூணாவது ஹேண்டில் லோ இங்கே இருக்கு. அப்போ இந்த மாதிரி மூணாவது ஹேண்டில் லோ இருந்தால் முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையில் கெப் ஒன்று இருக்காது. என்னோட பிக்கை விட்டு ஃபீல் பண்ணிது. அப்போ இங்கே எந்த ஒரு கெப்பும் இல்லை. இப்படி கெப் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னால் அடுத்த ஹேண்டில் இருந்து பார்க்கணும். ஆரம்பத்தில் முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையில் கெப் இருக்கான்னு பார்த்தோம், கெப் இல்லை. அப்படி கெப் இல்லை என்றதுனால நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஹேண்டில் முதலாவது ஹேண்டில் எடுத்து இதை மூணாவது ஹேண்டில் எடுக்க போகிறோம். அப்போ முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையில் கெப் இருந்தால் அது எஃப்இஜி. இந்த மாதிரி எஃப்இஜி இருக்கும்போது எந்த ஹேண்டில் நாங்கள் முதலாவது ஹேண்டில் எடுத்துக்கொண்டோமோ அதுதான் ஓட பிளாக். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஓட பிளாக் கொண்டு எடுக்க வேணும். வேறு எதுவும் நாங்கள் பார்க்க தேவையில்லை. சரியாக ஒரு ஃபுல் பைக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினோம்னால் சரி. சரிதானே? ரைட். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கான எஃப்இஜி ஓட பிளாக் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம். இது அப் ட்ரெண்ட் தானே. ஆக நாங்கள் லோவில் இருந்து அப்படியே பார்த்து கொண்டு போகணும். இது டவுன் ட்ரெண்ட். ஆக மேலிருந்து பார்த்து வர வேணும். டவுன் ட்ரெண்ட் செல்லுக்கான ஓட பிளாக் எடுக்க போகிறோம்ன்றதால என்ன செய்யணும், மேலுக்கு இருந்து பார்த்து வர வேணும். சரி, அப்போ இதுதான் அந்த புல் பைக். இந்த புல் பைக்கில் மேலுக்கு இருந்து நாங்கள் அப்படியே பார்த்து வருவோம். சரி, இப்போ ரூலருக்கா ஞாபகப்படுத்துவோம். பைக்குரிய ஓட பிளாக் எடுக்கும்போது நாங்கள் எஃப்இஜி பார்க்க வேணும் தானே. அதுக்கு என்ன ரூல்? முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையே கெப் இருக்கணும், இருந்தால் அது எஃப்இஜி. இங்கே எப்படி வரும் என்றால் முதலாவது ஹேண்டில் லோவுக்கும் மூணாவது ஹேண்டில் ஹைக்கும் கெப் இருந்தால் எஃப்இஜி. அப்படி இருக்கும்போது அந்த முதலாவது ஹேண்டில் ஓட பிளாக். இவ்வளவும் தான், சிம்பிள். இப்போ ஓட பிளாக் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எஃப்இஜியை கண்டம் என்றால் புல் பைக்கில் அங்கே அந்த எந்த ஒரு ஹேண்டில் முதலாவது ஹேண்டில் வருதோ அது ஓட பிளாக்காக வரும். சரி, இதுதான் நார்மலாக ஒரு
ஓட பிளாக். இதுலேயும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது நாங்கள் இந்த பைக்குரிய ஓட பிளாக்கை வச்சு விளக்குவோம். சரி, இதில் பாருங்கள், இதில் ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்கு. ஸோ நாங்கள் இதை ஓட பிளாக் வந்து மார்க் பண்ணிக்கோம். அப்போ நாங்கள் இதே ஓட பிளாக் ஒன்று எடுத்தோம்னால் முதலாவது கண்ட ஹைக்கும் மூணாவது கண்ட லோவுக்கும் இடையில ஹெப் ஒன்று இருந்தால் தான் நாங்கள் இது எஃப்இஜி என்றும் ஓட பிளாக் ஒன்று எடுத்தோம். இப்போ நாலாவது இதில் ஓப்பன் ஆகிற ஹெண்டிலோ அல்லது அஞ்சாவது ஹெண்டிலோ ஏதோ ஒன்று என்ன செய்யும் என்றால் பிறகு வந்து இந்த கெப்பை ஃபில் பண்ணிட்டு போயிருக்கும். இந்த கெப்பை ஃபில் பண்ணிட்டு போன பிறகு மறுபடியும் நாங்கள் இதை எஃப்இஜி ஒன்று வச்சுக்கொண்டோ இதை ஓட பிளாக் ஒன்று வச்சுக்கொண்டோ திரும்ப மார்க்கெட் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போதோ மறுபடியும் இதில் பை பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணப்படாத எஃப்இஜி ஓட பிளாக்கில் தான் நாங்கள் என்ட்ரி எடுக்க வேணும். சரிதானே? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்போ இதில் நாங்கள் எஃப்இஜி எடுத்து ஓட பிளாக் ஒன்று எடுத்து வெயிட் பண்ணியிருந்தோம் தானே. ஆனால் என்ன செஞ்சது மார்க்கெட் அதை வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுது. எஃப்இஜி இதில் இருந்துச்சு, ஆனால் பிறகு மார்க்கெட் என்ன செஞ்சதை ஃபில் பண்ணிட்டு இப்படி ஃபில் பண்ணிட்டு போன நேரம் நாங்கள் என்ன செய்யணும், எங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு போச்சோ அதில் எங்கேயாச்சும் எஃப்இஜி இருக்கான்னு பார்த்து அப்படி எஃப்இஜி இருந்தால் நாங்கள் அதிலிருந்து ஓட பிளாக் எடுத்து அந்த ஓட பிளாக்கில் தான் பை பண்ண வேணும். அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் ஒரு எஃப்இஜி இருந்து அது ஃபில் ஆகினால் மறுபடியும் அதில் நாங்கள் வெயிட் பண்ணி என்று இருக்கக்கூடாது. எங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டோ அந்த இடத்துல புதுசாக ஏதாச்சும் எஃப்இஜி இருக்கான்னு பார்த்து அதில் தான் நாங்கள் என்ட்ரி எடுக்க வேணும். அப்போ இதுதான் எஃப்இஜி ஓட பிளாக்கான பேசிக். இதை எப்படி நாங்கள் மார்க்கெட்டில் வரைகிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கவனித்து கொள்ளுங்க, நாங்கள் ஒரு ஓட பிளாக் எடுக்கிறேன்றால் ஒரு புல் பேக்கில் இருந்து தான் பார்க்க வேணும். இது ஒரு புல் பேக். உங்களுக்கு புல் பேக் தெரியாட்டி அதுக்கான வீடியோ போடுறதுக்கு செக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் பேக். நாங்கள் இது பைக்கான ஓட பிளாக் இதில் எடுக்க போகிறோம்ன்றதுனால இந்த புல் பேக்கில் அடியிலேருந்து பார்க்க வேணும். சரிதானே? எங்கே ஒரு எஃப்இஜி இருக்குன்னு சொல்லி. ரைட், இதில் பாருங்கள், இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது முதலாவது ஹிண்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் உண்மையிலே எதை முதலாவது ஹிண்டை எடுக்கணும்னா இந்த ஆக லோவில் இருக்கிற ஒரு புல் பேக்கில் ஆக லோவில் இருக்கிற இந்த ஹிண்டில் தான் நாங்கள் முதலாவது ஹிண்டில் இருந்து பார்க்கணும். அப்போ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது ஹிண்டில், மூணாவது ஹிண்டில், நாலாவது ஹிண்டில், அஞ்சாவது ஹிண்டில்லாம் பாருங்கள் நெருக்கி இருக்கிறதால இதுக்குள்ள எந்த ஹெப்பும் இருக்காது. அப்போ இதுக்குள்ள எந்த ஹெப்பும் இருக்காதுன்றதுனால தான் நாங்கள் இப்போ இதை முதலாவது ஹிண்டில் எடுத்து முதலாவது ஹேண்டில்ற ஹைக்கும் மூணாவது ஹேண்டில்ற லோவுக்கும் இடையில் ஹெப் இருக்கி அதனால் இது ஒரு எஃப்இஜி எந்த ஹேண்டில் நாங்கள் முதலாவது ஹேண்டில் எடுத்தோமோ அது ஓட பிளாக். அதே மாதிரி இதுவும் ஒரு புல் பேக் தானே, இதுவும் ஒரு புல் பேக். அப்போ இதில் இருக்கா என்றதை நாங்கள் செக் பண்ணுவோம். இது முதலாவது ஹேண்டில், இது ரெண்டாவது ஹேண்டில், இது மூணாவது ஹேண்டில். என்ன நடந்துருக்கு? முதலாவது ஹேண்டில் ஹைக்கும் மூணாவது ஹேண்டில் லோவுக்கும் இடையில ஹெப் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். இங்கே ஹெப் இல்லை. ஏன்? மூணாவது ஹேண்டில் அப்படியே கீழே விற்க விட்டு என்ன செஞ்சுது, ஃபில் பண்ணிட்டு. அப்போ அதனால் அதுக்குள்ளே எந்த ஹெப்புமே இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்ததை முதலாவது ஹேண்டில் நாங்கள் எடுக்க போகிறோம். இது முதலாவது ஹேண்டில், இது ரெண்டாவது ஹேண்டில், மூணாவது ஹேண்டில், இது கீழே உள்ளுக்கு தான் இருக்கு. அப்போ இதுக்குள்ளே எங்கேயுமே ஹெப் இல்லை. சரிதானே? அதோட இதில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தையும் படிக்க போகிறீங்க. இந்த மாதிரி இன்சைட் பார் 3 இருக்கு பாருங்கள். இன்சைட் பார் என்றால் நீங்கள் அந்த புல் பேக் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் உள்ளே இருக்கிற ஹேண்டில் தான் என்ன, இன்சைட் பார். அப்போ இந்த இன்சைட் பாரை நீங்கள் ஒரு நாளும் ஓட பிளாக் வந்து மார்க் பண்ணி இதில் என்ட்ரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் என்றால் எந்த ஹேண்டில் ஹையையும் லோவையும் பிரேக் பண்ண உள்ளுக்கு இருக்கீங்களோ அந்த ஹேண்டில் தான் ஓட பிளாக் வந்து மார்க் பண்ண வேணும். சரி, அந்த ஹேண்டில் ஓட பிளாக் ஒன்று மார்க் பண்ணணும்னு சொல்லிச்சுனா அதுக்கும் எஃப்இஜி வேணும். சரிதானே? அப்போ இந்த இன்சைட் வார் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நாங்கள் என்ன செய்யணும், இது முதலாவது ஹேண்டில், இன்சைட் வார் ரெண்டாவது ஹேண்டில் என்ன தேவையில்லை. இது ரெண்டாவது ஹேண்டில், இது மூணாவது ஹேண்டில். முதலாவது ஹேண்டில்ற ஹைக்கும் மூணாவது ஹேண்டில்ற லோவுக்கும் இடையில் ஹெப் இருந்தால் எஃப்இஜி. அப்படி இருக்கும்போது அந்த முதலாவது ஹேண்டில் ஓட பிளாக். சரிதானே? ரைட், இதைத்தான் நாங்கள் ஓட பிளாக் எடுக்க வேணும். சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி இதுக்குள்ளே எஃப்இஜி பார்த்து இதை ஓட பிளாக் கண்டு மார்க் பண்ணுவாங்க. சரி, இப்படி மார்க் பண்ணினா இதுக்கு வந்து போகாதா என்று கேட்டால் வந்து போகும். இதில் எங்களுக்கு என்ன பாதிப்பு என்று சொல்லி சொன்னால் சில நேரம் மேலுக்கு எங்கேயுமே எஃப்இஜி இல்லாட்டி இதில் மட்டும் இன்சைட் வாரக்குள்ளே எஃப்இஜி இருக்கும். அப்படியே நேரத்தில் நாங்கள் இதை எடுக்க வெளிக்கிட்டோம்னால் எங்களுக்கு கட்டாயம் ஸ்டாப் லாஸ் படும். சரிதானே? உண்மையிலே ஓட பிளாக் கொண்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஓட பிளாக்கு உள்ளுக்கு இந்த மாதிரி இன்சைட் வார் இருந்தால்
அதை நாங்கள் வேணுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்படி எடுத்தால் என்ன நடக்கும் என்றால் மார்க்கெட் பெரும்பாலும் அப்படி வந்து ஓட பிளாக்கை டெப் பண்ணின உடனே போயிடும். அப்படி ஓட பிளாக்கை டெப் பண்ணின உடனே போனால் நாங்கள் இன்சைட் வார மார்க் பண்ணி வச்சு இருந்தால் எங்களுக்கு இதிலிருந்து கிடைக்காது. சில நேரம் ஓட பிளாக் தொங்கல் வரைக்கும் வந்து போகும். தொங்கல் வரைக்கும் வந்து போனால் எங்களுக்கு இதில் ஸ்டாப் லாஸ் படும். இந்த இன்சைட் வாரில் என்ன செய்யும்? ஸ்டாப் லாஸ் படும். அப்போதால் எப்பையும் அந்த பெரிய ஹேண்டில் தான் நாங்கள் ஓட பிளாக் வந்து எடுக்க வேணும். சரிதானே? அதே நேரம் கவனிச்சு கொள்ளுங்க, இந்த பெரிய கேண்டில், இந்த என்ன செல் கேண்டில், என்ன ரெட் கேண்டில், இதுக்கும் இந்த பைட் கேண்டில், அதாவது மூணாவது கேண்டில், இதுக்கும் இடையில கெப் இல்லை, எப்படி ஃபில் ஆகி வைங்க. சரிதானே? இப்படி ஃபில் ஆகி திரிக்கும் போது நீங்கள் இப்போ இந்த இன்சைட் வார ஓட பிளாக் கொண்டு எடுத்து வச்சுக்கொண்டு என்ன செய்யலாது என்று எடுக்க இயலாது. ஏன் எடுக்க இயலாதுன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் இது ஒரு இன்சைட் வார். ஒரு கேண்டலோட ஹையை முடைக்காமல் லோவையை முடைக்காமல் உள்ளுக்கு இருக்கும். அப்போ அதனால் இங்கே பெரிய கேண்டலுக்கான எஃப்இஜி தான் நாங்கள் பார்க்க வேணும். ஏன்னா அப்போ அந்த பெரிய கேண்டலுக்கு எஃப்இஜி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல ஓட பிளாக்கே இல்லை. நாங்கள் இந்த இன்சைட் வார் என்ன செய்யக்கூடாது? எடுக்கவே கூடாது. ஆனால் ஹோல்டில் மட்டும் இந்த இன்சைட் வார் இடைக்கடை ஒர்க் பண்ணும். மற்ற பேரில் ஒர்க் பண்ணுறது குறைவு, எடுக்கவே கூடாது. சரிதானே? இப்படித்தான் பைக்கான ஒரு ஓட பிளாக் கொண்டு மார்க் பண்ணுறேன். இப்போ செல்லுக்கான ஓட பிளாக்கை பார்ப்போம். பைக்கான ஓட பிளாக் கண்டாலும் சரி, செல்லுக்கான ஓட பிளாக் கண்டாலும் சரி, அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது எஃப்இஜி இருக்கா என்று பார்க்க வேணும். என்ன? ரைட். செல்லுக்கான எஃப்இஜியோட ரூல் என்னன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது கண்டல்ற லோவுக்கும் மூணாவது கண்டல்ற ஹைக்கும் இடையில் கேப் இருக்கான்னு பார்க்க வேணும். இப்போ இதுபோல் நிறைய கண்டு நெருக்கி வந்துடுது. அப்படி தானே? ரைட். வந்திருக்கிறாள், இதுபோல் கேப் பிடிக்காது. அப்போ கெப் எங்களுக்கு பார்க்கக்கூடியது எங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹேண்டில் இருந்தால் கெப் பார்க்கலாம். இது முதலாவது ஹேண்டில், இது ரெண்டாவது ஹேண்டில், மூணாவது ஹேண்டில் சரி. ரைட். இவ்வளவு பெரிய கெப் ஒன்றை, அப்போ இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்கிறால இது ஓட பிளாக். இதுதான் செல்லுக்கான ஓட பிளாக். இப்போ நாங்கள் இப்படி செல்லுக்கான ஓட பிளாக்கை மார்க் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கொண்டு இந்த ஓட பிளாக்ல செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்கு, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமான்னு பார்த்து அந்த ரெண்டுக்கேற்ற ஓட பிளாக்ல தான் நாங்கள் என்ன சொல்லணும், கன்ஃபர்மேஷன் பார்த்து என்று எடுக்கணும். தவிர்த்து ஓட பிளாக்கை ரெண்டமாக நாங்கள் மார்க் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் என்று எடுக்க இயலாது. சரிதானே? இப்போதைக்கு ஓட பிளாக்கை எப்படி எடுக்கிற என்று பார்த்துக்கொள்ளுங்க. எந்த ஓட பிளாக் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கொள்வோம். சரி, உங்களுக்கு இன்சைட் வார் குழப்பதானே பாருங்க. நான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக் என்ன. அப்போ இங்கேருந்து நாங்கள் பார்த்து வர வேணும் எங்கேயாச்சும் எஃப்இஜி இருக்காண்டு. பார்த்தீங்களா என்றால் இதுக்குள்ள எங்கேயுமே எஃப்இஜி உண்டு இல்லை. சரிதானே? ரைட். அடுத்தது இந்த பைக் கேண்டில், இதில் ஹையையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் உள்ள நிறைய கேண்டில்ஸ் இருக்கு என்ன. அப்போ இவங்க அவ்வளோ பேரும் இன்சைட் வார். இவங்களை நாங்கள் ஒரு நாளும் ஓட பிளாக் கண்டு எடுக்கக்கூடாது. ஓட பிளாக் கண்டு எடுக்கிறண்டால் இந்த பெரிய ஹேண்டில் தான் எடுக்கணும். எந்த ஹேண்டில் ஹையையும் லோவையும் பிரேக் பண்ண உள்ள இருக்காங்களோ அந்த ஹேண்டில் தான் நாங்கள் ஓட பிளாக் கண்டு எடுக்கணும். சரி, இவரை ஓட பிளாக் கண்டு எடுக்கிறண்டால் கூட இவருக்கு என்ன செய்யணும்? எஃப்இஜி இருக்க வேணும். ஆக இவர் முதலாவது ஹேண்டில், இன்சைட் வார தள்ளி வாரது ரெண்டாவது ஹேண்டில், இது மூணாவது ஹேண்டில். ஹெப் இருக்கா என்று பார்க்க போனால் சின்னதாக ஒரு ஹெப் இந்த இடத்துல இருக்கி. அப்போ இந்த ஹெப் இருக்கிறதுனால நாங்கள் அந்த முழு ஹேண்டில் ஒரு ஓட பிளாக்காக எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? இப்படித்தான் செல்லுக்கான ஓட பிளாக் பார்க்குறேன். இப்போ இதில் இருந்து பாருங்கள், இது முதலாவது ஹேண்டில், இது ரெண்டாவது ஹேண்டில், இது மூணாவது ஹேண்டில். முதலாவது ஹேண்டில்ற லோவுக்கும் மூணாவது ஹேண்டில்ற ஹைக்கும் இடையில் ஹெப் இருக்கி. இருந்த ஹெப்பை பிறகு வந்து மார்க்கெட் என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு இப்போ சின்ன ஒரு ஹெப் தான் இருக்கு. சின்ன நூலளவான ஹெப் என்றாலும் அது எஃப்இஜி தான் எங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த முதலாவது ஹேண்டில் நாங்கள் ஓட பிளாக் கண்டு எடுப்போம். அப்போ இவ்வளவு தூரம் போய் எஃப்இஜியை ஃபில் பண்ணினது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தால், கொஞ்சம் என்றாலும் இதை ரிகர் பண்ணியிருந்தால் நாங்கள் இதை ஓட பிளாக் கண்டு எடுக்க இயலாது. எங்கேருந்து ஃபில் பண்ணி இது விழுந்துச்சோ அதில் எஃப்இஜி இருக்கான்னு பார்த்து அப்படி எஃப்இஜி இருக்கும்போது அங்கே வர அந்த முதலாவது ஹேண்டில் தான் நாங்கள் ஓட பிளாக் கண்டு
எடுத்துக்கொள்ள வேணும். சரிதானே? இப்படி நீங்கள் ஓட பிளாக் மார்க் பண்ண போனால் மார்க்கெட்டில் எல்லா இடங்கள்லையும் ஓட பிளாக் மார்க் பண்ணலாம். சரிதானே? ஆகவே ரம்டமாக நீங்கள் ஓட பிளாக்கை மார்க் பண்ணி எங்கே எடுக்கிறல நிறைய விஷயம் இருக்குது. ஒர்க் பண்ணக்கூடிய ஓட பிளாக் இருக்குது, ஃபெயில் ஆகக்கூடிய ஓட பிளாக் இருக்குது. எல்லா விஷயம் தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்யணும், எடுக்க வேணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் எந்த மாதிரி ஓட பிளாக் எடுக்கணும், எது ஒர்க் பண்ணணும், எது ஒர்க் பண்ணாதுன்ற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.